ஓகே, எக்ஸசைஸ் 12.1ல செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தின ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து டேர்ம்ஸாக கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிரஷனாகவே கொடுத்துட்றாங்க. இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் இதனுடைய ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 7x மைனஸ் 42. ஸோ 7 வந்து நம்ம எல்சிஎம் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபேக்டர்ஸ் வச்சு தான், ஓகேவா? ஸோ 7xல் 7 நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே தான் வச்சுக்க முடியும். 7x மைனஸ் இந்த 42க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 2s are 4 1 1 2 is 2 3 7 3s are 21 7 1. ஸோ இந்த 42 எப்படி எழுதுகிறோம்? 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7ன்னு எழுதுகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்து இதுலேயும் 7 இருக்குது, எக்ஸ் இருக்குது, இதில் 7 இருக்குது. ஸோ 7 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ 7 வெளியில் எடுத்துடலாம். எக்ஸ் அப்படியே தான் இருக்குது. இங்கே இருக்குது என்ன இருக்குது? 2 இன்ட்டு 3 இருக்குது, சரியா? ஸோ 7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு 3 6. ஸோ இதுதான் அந்த ஃபேக்டரைசேஷன், ஓகேவா? 7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6. ஸோ நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம் பாருங்கள், 6p மைனஸ் 12q. ஸோ 6p எப்படி எழுதலாம்? 3 2s are 6 3 1. ஸோ 6p 2 இன்ட்டு 3 இன்ட்டு p அப்படின்னு எழுதலாம். மைனஸ் 12 எப்படி எழுதலான்னு பாருங்கள். 12 6 2s are 12 3 2s are 6 3 1. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு q இப்படி எழுதலாம், ஓகேவா? ஸோ இப்போ இதை ஹோலாக இதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து காமனாக இருக்கிறத மட்டும் நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ 2 வெளியில் எடுத்துடலாம். இன்ட்டு இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது இல்லையா? ஸோ அந்த 3ஐயும் நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். வேறு எது இருக்குது? இங்கே p இருக்குது, இங்கே இல்லை. இங்கே q இருக்குது, இல்லை. ஸோ அவ்வளோதான். 2 இன்ட்டு 3 மட்டும்தான் வெளியில் வருது. ஸோ மீதி என்னது இருக்குதோ அதை நம்ம உள்ளே போட போகிறோம். p இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் போட்டுக்கலாம். வெளியில் எடுக்காத காமனாக இல்லாததான் உள்ளே அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். ஸோ த ஆன்சர் என்ன வருது? 2 இன்ட்டு 3 6 p மைனஸ் 2q. அவ்வளோதான், இதுதான் செகண்ட் சம், ஓகேவா? ஸோ இதே மாதிரி தேர்ட் சம் பார்க்கலாம். 7a² ப்ளஸ் 14a. ஸோ 7க்கு 7 இன்ட்டு a இன்ட்டு a ப்ளஸ் 14க்கு எப்படி போடுறாங்க எல்சிஎம்? 7 2s are 14 7 1. ஸோ 2 இன்ட்டு 7 இன்ட்டு a. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதிலேருந்து காமனாக எதை எடுத்துக்கலாம்? இங்கே இருக்க 7, இங்கே இருக்க 7 எடுத்துக்கலாம். இங்கே ஒரு a இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது, அதையே எடுக்க முடியும். வேறு எதையும் எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ a மட்டும் இங்கே இருக்குது, ப்ளஸ் இங்கே இது மட்டும் இருக்குது, 2 மட்டும் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 7a இன்ட்டு a ப்ளஸ் 2. இதுதான் ஆன்சர், ஓகேவா? 7a இன்ட்டு a ப்ளஸ் 2. இதுதான் தேர்ட் சம். ஸோ ஃபோர்த் சம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் மைனஸ் வருது, ஸோ அதை பொறுத்து பார்க்கலாம். மைனஸ் 16z அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுத போகிறோம்னா, இந்த மைனஸை நம்ம -1ன்னு எழுதிக்கலாம். 16க்கு நம்ம என்ன பண்ணணும்? 8 2s are 16 4 2s are 8 2 2s are 4 1. ஸோ 4 2 போடணும். ஸோ 1 2 3 4 z, ஓகேவா? ப்ளஸ் இப்போ இங்கே 20க்கு போடலாம். 1 2 is 2 0 2 5 2s are 10 5 1. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு z க்யூப் இருக்குது. ஸோ z இன்ட்டு z இன்ட்டு z, ஓகேவா? இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுப்போம். இங்கே இருக்க 2, இங்கே இருக்க ஒரு 2, அதை எடுத்துடலாம். இன்ட்டு இன்னொரு 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்கிறதுனால அதையும் நான் எடுத்துக்கிறேன். வேறு இங்கே 5 இல்லை, இங்கே 2 இல்லை, இங்கே 5 இல்லை. ஒரு இசட்டுக்கு ஒரு இசட் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது மட்டும்தான். பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? -1 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ப்ளஸ் அங்கே இந்த ப்ராக்கெட்டில் எதெல்லாம் இருக்குது பேலன்ஸ்? 5 இன்ட்டு இசட் இன்ட்டு இசட். இப்போ இந்த சம்மில் வந்து 2வும் இசட்டும் குழப்பம். ஏன்னா நம்ம 2 2வாக போடுறோம். 2வை பார்க்கும்போது இசட் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த வேரியேஷன் தெரிஞ்சு மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 2s are 4 4 இன்ட்டு இசட் 4z ப்ராக்கெட்டில் -1 இன்ட்டு 2 இன்ட்டு 2 -4 ப்ளஸ் 5 இன்ட்டு z அப்படிங்கும்போது 5z². ஸோ இதுதான் ஆன்சர். 4z இன்ட்டு -4 ப்ளஸ் 5z².
ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபேக்டரைசேஷன். ஸோ நெக்ஸ்ட் சம், ஃபிஃப்த் ஒன், 20l squared m plus 30alm. ஸோ 20க்கு ஃபஸ்ட்டு போடலாமா? 20க்கு போட்டோம் அப்படின்னா 2 1 2 is 2 0 2 5 2s are 10 5 1. ஸோ 20க்கு 2 into 2 into 5 into l into l into m ப்ளஸ் 30க்கு போடலாம் 2 1 2 is 2 5 2s are 10 3 5 3s are 15 5 1. ஸோ 2 into 3 into 5 into a into l into m. ஸோ இதுலேருந்து நம்ம காமனாக எடுக்கக்கூடியது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இங்கே 3 இருக்குது, இங்கே இல்லை. ஸோ இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, அதை காமனாக எடுத்துக்கலாம். இங்கே ஒரு எல் இருக்குது, இங்கேயும் ஒரு எல் இருக்குது, அதை காமனாக எடுத்துக்கலாம். இங்கே ஒரு எம் இருக்குது, இங்கே ஒரு எம் இருக்குது, அதையும் நம்ம காமனாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது பேலன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு 2வும் ஒரு எல்லும் இருக்குது. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குதுன்னா 3 இருக்குது, ஏ இருக்குது, அவ்வளோதான். ஸோ இங்கே 3a இருக்குது. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 2 into 5 10lm அப்படிங்கிறத எடுத்துகிட்டு 2l + 3a இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் ஃபிஃப்த்து சம். இதை விட இதை சிம்பிளாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5x squared y. ஸோ 5 நம்ம இதுக்கு மேலே பண்ண முடியாது. 5 into x into x into y தான் எழுத முடியும். மைனஸ் 15க்கு என்ன எல்சிஎம் போடலாம்? 3 5 3s are 15 5 1. ஸோ 3 into 5 into எக்ஸுக்கு எக்ஸு, ஒய் ஸ்கொயர்டுக்கு ஒய் into y. ஸோ இதில் எதில் காமனாக இருக்குது? இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, காமனாக எடுத்துக்கலாம். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, காமனாக எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது, காமனாக எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பேலன்ஸ் இருக்குது எக்ஸ் மட்டும். மைனஸ் இதில் என்னெல்லாம் இருக்குது? 3 இருக்குது, இன்ட்டு ஒய் இருக்குது. சரியா? ஸோ இங்கே வெளியில் இருக்குது 3xy, ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் மைனஸ் 3y. அவ்வளோதான். இதுதான் இதனுடைய ஆன்சர். 5xy into x minus 3y. ஸோ இது சிக்ஸ்த்து சம். இது மாதிரி செவன்த்து பார்க்கலாம். 3 டேர்ம்ஸாக இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10க்கு எப்படி போடலாம்? 2 5 2s are 10 5 1. ஸோ 2 into 5 into a into a மைனஸ் ப்ராக்கெட் போட்டுருக்கணும், மைனஸ் இருக்கும்போது அப்போ தான் நம்மளுக்கு குழப்பாது. ஸோ 15க்கு எப்படி போடலான்னு பாருங்கள். 3 5 3s are 15 5 1. ஸோ 3 into 5 into b into b, ஏன்னா அது b ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 20க்கு எப்படி போடலாம்? 2 டேபிள் 1 2 is 2 0 2 டேபிள் 5 2s are 10 5. ஸோ என்னெல்லாம் வருது? 2 into 2 into 5 into c into c. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை மட்டும் நம்ம பொதுவாக எடுக்கலாம். இங்கே 2 இருக்குது, பட் இங்கே 2 இல்லை, இங்கே இருக்குது, அதனால் எடுக்க முடியாது. இங்கே 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, எடுத்துக்கலாம். இங்கே ஏ இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இருக்க பிஇசி எதுவுமே இல்லை. ஸோ 5 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2 into a into a இருக்குது, இதில் மைனஸ் 3 into b into b இருக்குது, ப்ளஸ் 2 into 2 into c into c இருக்குது. ஸோ 5 into 2a squared minus 3b squared plus 2 2s are 4c squared. இதுதான் ஆன்சர். புரியுதா? 2a squared minus 3b squared plus 2 2s are 4c into c c squared. ஸோ இதுதான் என்னது? செவன்த்து சம். ஸோ இதே மாதிரி அடுத்தது எயித்து சம் பார்க்கலாம். மைனஸ் 4a squared plus 4ab minus 4ca. ஸோ இதில் என்ன அப்படின்னா 4க்கு நம்ம போடும்போது 2 2s are 4 2 1 2 into 2ன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மைனஸாக minus 1ன்னு எடுத்துக்கலாம். 2 into 2 into a ஸ்கொயர்டை a into a ப்ளஸ் 2 into 2 into a into b மைனஸ் 2 into 2 into c into a
ஸோ இதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுக்கலாம். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, எடுத்தாச்சு. அடுத்து ஒரு 2 இருக்குது, அடுத்து ஒரு 2 இருக்குது, அடுத்து ஒரு 2 இருக்குது, அதையும் எடுத்தாச்சு. இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, அதையும் எடுத்தாச்சு. இங்கே இருக்க ஏ வேறு எங்கேயும் இல்லை, பி எல்லாம் காமனாகவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது -1 இன்ட்டு ஏ இருக்குது, ப்ளஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பி மட்டும் இருக்குது. அடுத்ததில் மைனஸ் சி மட்டும்தான் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 2 2s are 4. ஏவை வெளியில் எடுத்துட்டோம்னா -a + b - c இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதேமாதிரி அடுத்தது 9th சம் பாருங்கள். இதில் வந்து நம்ம எல்சிஎம் பண்ணுறதுக்கு நம்பர்ஸே இல்லை, ஒன்லி இன் வேரியபிள்ஸ் தான். ஸோ எக்ஸ் ஸ்குவாடுக்கு x இன்ட்டு எக்ஸ் ஒய் இன்ட்டு இசட் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இங்கே ஒய் ஸ்குவாட் இருக்கிறதுனால ஒய் இன்ட்டு இசட் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் ஸ்குவாட்னால இசட் இன்ட்டு இசட். ஸோ இதில் எது காமனாக இருக்குது? இதில் எக்ஸ் 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 இருக்குது, ஸோ எடுத்துக்கலாம். அடுத்தது ஒய் 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 எடுத்துக்கலாம். அடுத்தது இசட் 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 எடுத்துக்கலாம். பேலன்ஸ் எது இருக்கோ அதை அப்படியே தான் உள்ளே வைக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறதுல எக்ஸ் இருக்குது பேலன்ஸ், ரெண்டாவது இருக்கிறதுல ஒய் இருக்குது, இசட் இருக்குது. இல்லை ஆக்சுவலாக இசட் இல்லை, ஒய் மட்டும் தான் இருக்குது, ஏன்னா இசட் எடுத்துட்டோம். ப்ளஸ் இதில் இசட் மட்டும் இருக்குது. சரியா? ஸோ வெளியில் எக்ஸ் ஒய் இசட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இப்போ இது கரெக்டு தானாங்கிறத நீங்கள் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் தெரியும். எக்ஸ் ஒய் ஸ்குவாட் இசட் எக்ஸ் ஒய் இசட் ஸ்குவாட். ஸோ இதுதான் இது ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் லாஸ்ட்டு சம் 10th சம் பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு வேரியபிள்ஸ் எதுவும் இல்லை, வேரியபிள்ஸ் தான் இருக்குது, ஒன்லி இந்த எதுவும் நம்பர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஈஸியாக ஏவை அப்படியே வச்சுக்கலாம், எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் பி அப்படியே வச்சுக்கலாம், பி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். ஸோ இதில் காமனாக இருக்கிறத மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ். அடுத்தது இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கே ஒரு ஒய் இருக்குது, இங்கேயும் ஒரு ஒய் இருக்குது. அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்மளுக்கு காமனாக இல்லை. ஸோ ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் ப்ளஸ் சி இன்ட்டு இசட். ஸோ xy இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் இதுதான் ஆன்சர். ஓகேவா? xy இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட். ஸோ இந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். இதை ஆன்சர் கரெக்டு தானாங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா தெரியும், நம்மளுக்கு கொஷினில் உள்ள அதே ஆன்சர் வரும். பிஎக்ஸ்ஒய் ஸ்கொயர்ட் சிஎக்ஸ்ஒய்இசட். ஓகே, ஸோ இதுதான் இந்த சம். ஓகேவா? தேங்க்யூ.